ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல இன்னைக்கு நம்ம என்ன இந்த பதிவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வர்ற இது ரிலேட்டடாக வர்ற எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஐடிசி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. பிளாக்டு கிரெடிட் ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. அதாவது இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது ஷார்ட் வீடியோவில் இதை பற்றி ரொம்ப விரிவாக பேச முடியல. நிறைய பேர் இதை பற்றி இதுக்கான ஐடிசி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிவு தான் இது. அதாவது மெயினாக ஜிஎஸ்டியில் மோட்டார் கார் அல்லது மோட்டார் வெஹிக்கிள் 13 சீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது 13 அதுக்கு கீழே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மோட்டார் வெஹிக்கிளுக்கு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளுக்கு ஐடிசி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13 சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 பேர் தான் அதில் உட்கார முடியும். அது வரைக்கும் இருக்கிற என்ன பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் ஆகட்டும், அவங்க வந்து நார்மலாக ஒரு ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரோ ட்ரேடரோ, அவங்க வந்து இந்த ஐடிசியை இதுக்கு வாங்குற ஐடிசியை எடுத்துக்க முடியாது. பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் இதில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 13க்கு கீழே இருக்கிற வெஹிக்கிள் எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கார் வரும், அப்புறம் வேன் வரும், லக்ஸுரி வேன் வரும். மெயினாக நம்ம இதில் பார்த்துருப்போம், டிரான்ஸ்போர்ட்டு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்க நடத்துகிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ரிலேட்டடான வெஹிக்கிள்ஸ் 13 சீட்டிங் கெப்பாசிட்டி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, காரை பற்றி பார்த்துக்கலாம். கார் பார்த்தீங்கன்னா, டாடா இன்னோவா வந்துட்டு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். மாருதி எர்டிகா ஒரு 7 பேர் வரைக்கும் உட்காரலாம். மஹிந்திரா 7லேருந்து 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். டாடா சஃபாரி 6லேருந்து 7 பேர் வரைக்கும் உட்காரலாம். இதெல்லாம் சீட்டிங் கெப்பாசிட்டி. அது வரைக்கும் இந்த வெஹிக்கிள் உட்காந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேனை பொறுத்தளவுக்கு ஃபோர்ஸ் டிராவலர் 3350, அதில் 13 பேர் வரைக்கும் உட்காரலாம். அதாவது 9லேருந்து 13 பேர் வரைக்கும் உட்காந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா விங்கர், அதுலேயும் 9லேருந்து